வெள்ளையா இருக்கா? கவனிங்க, இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? குடிக்கல. குடிக்கிறேன் குடிக்க முடியுமா? கவனிங்க தம்பி தங்கச்சி, இந்த உலகத்துல இந்த ஒயிட் எதை குறிக்கணும்? பரிசுத்த குறிக்க. எனக்கு இது பரிசுத்த குறி. பரிசுத்தனா அவன இயேசுவுக்கு கீழ்ப்படிய பிள்ளையா மாறணும். ஆனா நம்ம வாழ்க்கையில கவனிங்க, ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையை இயேசுப்பா படிக்கும்போது பைபிள் சொல்லுது, இயேசுப்பா நம்ம எப்படி தெரியுமா படிச்சாரு? அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி படைச்சாரு. ஆனா வளர வளர நம்ம வாழ்க்கையில என்ன வந்துச்சுன்னா பாவங்கள் வந்தது. என்ன வந்தது? என்ன வந்தது? பாவங்கள். பாவங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னது? பொய் சொல்றது, வேற என்ன? திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, மத்தவங்களை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் என்ன பண்றோம்? நிறைய செய்கிறோம். நிறைய செய்யும் போது இப்ப இந்த வெள்ளை தண்ணி இப்ப எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சு இல்ல? இப்ப இந்த தண்ணி என்னால குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? ஏன் முடியாது? அழுக்காயிடுச்சு. தம்பி தங்கச்சி, ஒரு சாதாரண தண்ணி அழுக்கா இருந்தாலே குடிக்க முடியலையே. நம்ம இறுதி அழுக்கா இருந்தா ஏசப்பா வருவாங்களா? நம்ம இறுதி அழுக்கா இருந்தா ஏசப்பா வருவாங்களா? அப்ப நம்ம ஏசப்பா நம்ம இறுதி அழுக்கு ஆகாம இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? போகணும். கவனிங்க, ஒரு வேளை யோசிக்கலாம், அண்ணே நான் இது வரைக்கும் நானே பாவம் செஞ்சுட்டேன், எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருந்துட்டேன், நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டேன். ஆனா தம்பி தங்கச்சி, நீங்க அண்ணன் சொல்றேன், பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சொல்லுங்க பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தம்பி தங்கச்சி கவனிங்க, ஒரு வேளை உங்க வாழ்க்கை இந்த மாதிரி அழுக்காக இருக்குல்ல, அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன், எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியில, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுட்டேன், கோல் முட்டிட்டேன், கீழ்ப்படிய மட்டும் நிறைய தவறு சார். ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க ஏசப்பாக்கு ஒப்புப்படுத்தீங்க. தம்பி தங்கச்சி, ஏசப்பா கிட்ட நீங்க வரும்போது ஏசப்பா அவர் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஏசப்பா இந்த வார்த்தை தான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா அத பழைய நிலைமைக்கு மாத்துவாரு. ஒண்ணுமே அழுக்கு, ஆனா ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில வரும்போது அவன் மறுபடியும் எப்படி மாறினா பரிசுத்தமா மாறான். வாழ்க்கை நீங்க ஏசப்பா பேசிட்டாங்க, வாழ்க்கை நீங்க ஏசப்பா பேசுறீங்க, அவன் பைபிள் சொல்லி எப்பேற்பட்ட பாவங்களே தானே ஏசு கிறிஸ்து வரும்போது அவன் மாறுவான். யார் வேணா இருக்கலாம், உங்க அப்பா மட்டும் சொல்லுங்க, நம்ம அப்பா அப்பா எப்படி வேணா இருக்கலாம், ஆனா யாரா இருந்தாலும் திருந்துற ஒரே இடம் என்ன தெரியுமா? சர்ச்சை மட்டும்தான். யாரா இருந்தாலும் திருந்துற ஒரே இடம் ஏசப்பாவோட பாதப்படி. நீங்க ஒரு வேலை யோசிக்கல, நீங்க சின்ன பிள்ளைங்க வளர வளர தெரிஞ்சுப்பீங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, செய்யும் போது யோசிக்கிறேன், ஏசப்பா என் கூட இருந்தா நான் செய்வேனா? ஏசப்பா என் கூட இருந்தா நான் செய்வேனா? செய்ய மாட்டோம்ல. நம்ம ஒரு வேலை பொய் சொல்லும் போது, இல்ல திருடும் போது, இல்ல கெட்ட வார்த்தை பேசும் போது, இல்ல பெரியவங்களை எதிர்த்து பேசும்போது, ஐயோ ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறார் நம்ம சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? திரும்பி செய்ய மாட்டோம்.